अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। शांति। ஓம் சாந்தி. இன்றைய மகா வாக்கியத்தில் பாபா சங்க தோஷத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. சத்தியமான சேர்க்கை சத் சங்கம் எது, அதனால என்ன பலன், அதே பொய்யான தொடர்பு தீய தொடர்பில் போகிறப்ப அதில் என்ன பாதிப்பு ஏற்படுது. அடுத்து பாபா எல்லையற்றது, அதில் குறிப்பாக இன்னைக்கு சொத்துக்கள் பற்றி சொல்லியிருக்கிறாரு. எல்லைக்குட்பட்ட தந்தை, எல்லைக்குட்பட்ட சகோதரன், எல்லைக்குட்பட்ட தாத்தா, எல்லைக்குட்பட்ட மாமா, அவங்களுடைய எல்லைக்குட்பட்ட சொத்துக்கள், இது மேலெல்லாம் மோகம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே அழிய போகுது. ஆனால் பாபா இங்கே நமக்கு எல்லையற்ற சொத்து கொடுக்குறாரு. அதை வாங்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். எல்லையற்ற சொத்து, எண்ணி பார்க்கவே முடியாத சொத்து. சொர்க்கத்தில் ஆகாயம், பூமி எல்லாத்துக்கும் நாம் எஜமானனாக இருப்போம். நம்முடைய சொத்துக்களை யாரும் பறிக்க முடியாது, குறைக்கவும் முடியாது. பாபா அவ்வளோ நம்மளை நிறைக்கிறாரு. உலகத்தில் வேறு யாருமே நம்மளை அந்த அளவுக்கு நிறைக்க முடியாது. நம்முடைய பையெல்லாம் பாபா என்ன பண்ணிகிட்டே இருக்காரா, நிறைச்சிட்டே இருக்காரு. பாபா அதுலேயும் நேரடியாக நமக்கு சொல்லி கொடுக்குறார். நீங்கள் டைரக்ட் வேர்ஷன்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. பாபா இன்டைரக்டாக ஞானம் கொடுக்கல. நீங்கள் ஓ பாப்தாதான்னு சொல்கிறீங்கன்னா பாபா என்ன பண்ணுறாரா, நேரடியாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, ஓ குழந்தைங்களே அப்படின்னு.
இந்த லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரம் இருக்குது. சில பேர் கேட்குறாங்களாம் சாட்சாத்காரம் வேணும் அப்படின்னு. பாபா சொல்கிறார், இதுவே சாட்சாத்காரம்தான். லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரமே சாட்சாத்காரம்தான். வேற என்ன சாட்சாத்காரம் உங்களுக்கு வேணும்? பாபாவுடைய சாட்சாத்காரம் கிடைச்சா நல்லா இருக்குன்றாங்களாம். பாபா சொல்கிற, முதல்ல உங்களோட சாட்சாத்காரம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறார். அடுத்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த ஞானத்தை கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. அவங்களும் சிவபாபாட்டேருந்து ஆஸ்தி வாங்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆகையால் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த ஞானத்தை போய் புரிய வைக்கணும். இப்படி இன்றைக்கி பாபா நிறைய அழகழகான விஷயங்களெல்லாம் மகா வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறாரு. சிவ பகவானுடைய மகா வாக்கியம் தேதி 29/4/2024. मीठे बच्चे ये सच्चा सच्चा सत्य का संग है ऊपर चढ़ने का. இனிமையான குழந்தைகளே, இது உண்மையிலும் உண்மையான சத்தியமான சேர்க்கை. எதற்கான சேர்க்கை? மேலே ஏறுவதற்காக, அதாவது உயர்ந்த நிலை அடைவதற்காக. தும் அபி சத் பாப் கே संग में आए हो, इसलिए ஜூட்டே சங்கமே கபீனை ஜானா. நீங்கள் இப்போது சத்திய தந்தையின் தொடர்பில் வந்திருக்கிறீர்கள். எனவே ஒருபோதும் பொய்யான தொடர்பில் வர வேண்டாம், செல்ல வேண்டாம். தேவையற்ற தொடர்புகளுக்குள்ள போகக்கூடாது. கேள்வி, तुम बच्चों की बुद्धि किस आधार पर सदा बेहद में टिक सकती है? குழந்தைங்களாகிய உங்களோட புத்தி எந்த ஒரு ஆதாரத்தில் சதா எல்லையற்றதில் நிலைத்திருக்க முடியும்? எல்லையற்ற விஷயத்தில் புத்தி நிலைச்சிருக்கணும். ஆனால் எந்த ஆதாரத்தில்? அதுவும் சதா. பதில், புத்தி மே ஸ்வதர்ஷன் சக்கர் ஃபிர்தா ரஹே. புத்தியில் சுயதர்ஷன சக்கரம் சுற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜோ குச் ட்ராமா மே சல் ரஹா ஹே वो सब नूंद है. என்னவெல்லாம் டிராமாவில் நடந்து கொண்டிருக்கிறதோ அனைத்தும் பதிவாகி இருக்கிறது. செகண்ட் கபி ஃபரக் நை படு சக்தா. வினாடி நேரம் கூட வித்தியாசப்படாது. வேர்ல்டு கி ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி ரிப்பீட் ஹோனி ஹே. உலகத்தோட வரலாறு பூகோளம் ரிப்பீட் ஆகணும். ये बात बुद्धि में अच्छी तरह आ जाए तो बेहद में टिक सकते हो. இந்த விஷயம் புத்தியில் நல்ல முறையில் வந்துருச்சு அப்படின்னா எல்லையற்றதில் உங்களால் நிலைத்திருக்க முடியும். बेहद में टिकने के लिए ध्यान पर रहे कि अब विनाश होना है, हमें वापस घर जाना है. எல்லையற்றதில் நிலைத்திருப்பதற்கு கவனம் இருக்க வேண்டும். அதாவது என்ன கவனம்? இப்போது வினாசம் ஆக இருக்கின்றது, நாம் வீடு திரும்ப வேண்டும். பாவன் பன்கர் கே ஹி ஹம் கர் ஜாயேங்கே. நான் பாவனமாகித்தான் வீடு திரும்புவேன். இதில் கவனம் இருக்கணும். அப்போது நம்முடைய புத்தி எப்படி இருக்கும்? எல்லையற்றதில் நிலையாக இருக்கும். ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों प्रति रूहानी बाप बैठ समझाते हैं. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். சம்ஜாத்தே உன்கோ ஹே ஜோ பேசமஜ் ஹே. யாருக்கு புரிய வைக்கிறாரு? யார் அறிவில்லாதவங்களோ அவங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸ்கூல் மே டீச்சர் படாத்தே ஹே கியோங்கி பச்சே பேசமஜ். ஸ்கூலில் டீச்சர் படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா குழந்தைங்க எப்படி இருக்காங்க? ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க. பச்சே படாயி சே சமஜ் ஜாத்தே. குழந்தைங்க படித்து தான் ஒவ்வொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. தும் பச்சே பி படாயி சே சமஜ் ஜாத்தே ஹோ. குழந்தைங்களாகிய நீங்கள் கூட படிப்பின் மூலமாக தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறீங்க. ஹம்கோ படானே வாலா கோன். எதை புரிஞ்சுக்கிறோம்? நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறவர் யாருங்கிறத கூட படிப்பு மூலமாக தான் புரிஞ்சுக்கிறோம். ஏதோ கபி பூலோ நெய். இதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. படானே வாலா டீச்சர் ஹே சுப்ரீம் பாப். படிப்பை கற்றுத்தரக்கூடிய டீச்சர் பரம தந்தை. தோ உன்கி மத் பர் சல்னா ஹே. ஆகையால் அவரோட வழியில் நடக்கணும். சிரேஷ்ட பன்னா ஹே. சிரேஷ்ட நிலை அடையணும்.
श्रेष्ठते श्रेष्ठ होते हैं सूर्यवंशी. சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்கள் சூரிய வம்சத்தை சேர்ந்தவங்க. பல் சந்திரவंशी भी श्रेष्ठ है, परंतु यह श्रेष्ठते श्रेष्ठ. சந்திர வம்சத்தினரும் சிரேஷ்டமானவங்க தான். ஆனால் சூரிய வம்சத்தினர் யாரு? சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்கள். तुम यहाँ आए हो श्रेष्ठते श्रेष्ठ बनने के लिए. நீங்கள் இங்கே வந்திருக்கிறது சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட நிலை அடைவதற்காக. तुम बच्चे जानते हो हमको ऐसा बनना है. குழந்தைங்க நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, நான் இப்படிப்பட்ட நிலையை அடைய வேண்டும். எந்த அளவுக்கு உயர்ந்த நிலை அடையணுன்றத நாம் தெரிஞ்சிட்டோம். ऐसा स्कूल 5000 वर्ष बाद ही खुलता है. பாபா சொல்கிறார், இப்படிப்பட்ட ஸ்கூல் 5000 வருஷத்துக்கு அப்புறம் தான் திறக்குது. இந்த ஸ்கூல் எப்போ திறக்குது? 5000 வருஷத்துக்கு அப்புறம் தான் திறக்குது. யஹா தும் சமஜ்கர் பேட்டே ஹோ. இங்கே நீங்கள் புரிஞ்சிட்டு வந்திருக்கீங்க. ये सचमुच सत्य का संग है. இது உண்மையிலேயே சத் சங்கம். सत्य है ऊंचते ऊंच, उनका तुमको संग है. சத் என்றாலே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அவரோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. वो बैठकर सत्युग का श्रेष्ठते श्रेष्ठ देवता बनाते हैं, अर्थात फूल बनाते हैं. அவர் வந்துதான் சத்யுகத்தினுடைய சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட தேவதைகளை உருவாக்குகிறார். அதாவது மலர்களை தயார் செய்கிறார். சத்யுகத்தோட சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட தேவதைகளை பாபா உருவாக்குறார். அவங்க தான் யாரு? மலர்கள். तुम कांटे से फूल बनते जाते हो. நீங்கள் முள்ளுலேருந்து மலராயிட்டே இருக்கீங்க. कोई फॉरन बन जाते, कोई को टाइम लगता है. சில பேர் உடனடியாக மலராயிடுறாங்க, சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. बच्चे जानते हैं ये है संगम युग. குழந்தைங்க தெரிஞ்சிட்டீங்க, இதுதான் சங்கம யுகம். सो भी सिर्फ बच्चे जानते. அதுவும் குழந்தைங்களுக்கு தான் இது தெரியுது. निश्चय है कि ये पुरुषोत्तम बनने का युग है. நம்பிக்கை இருக்குது, உறுதி இருக்குது. உறுதியான நம்பிக்கை என்ன இருக்குது? இதுதான் புருஷோத்தமம் ஆகுவதற்கான யுகம். புருஷோத்தம் பி கோன்சா? புருஷோத்தமம்ல எப்படிப்பட்ட புருஷோத்தம நிலை? ஊஞ்சித்தே ஊஞ்ச் आदि सनातन देवी देवता धर्म के जो महारानी है. ऊंचते ऊंच आदि सनातन देवी देवता धर्म के जो महाराजा महारानी है, वो बनने के लिए तुम यहाँ आए हो. பாபா சொல்கிறாங்க, புருஷோத்தமத்தில் கூட எந்த புருஷோத்தம நிலை? பாபா அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆதி சனார்த்தன தேவி தேவதா தர்மத்தோட மகாராஜா மகாராணி, அந்த நிலை அடைகிறதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. तुम समझते हो हम आए हैं बेहद के बाप से बेहद का सत्युगी सुख लेने. நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, நாம் வந்திருக்கிறதே எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சத்யுகத்தினுடைய சுகத்தை அடைவதற்காக. हद की जो भी बातें हैं वो सब खत्म हो जाती है. எல்லைக்குட்பட்ட என்னவெல்லாம் விஷயம் இருக்கோ எல்லாமே முடிவடைய போகின்றது. எல்லைக்குட்பட்ட எல்லாமே என்னாக போகுது? முடிய போகுது. हद के बाप, हद के बाई, चाचे, काके, मामे, हद की पाई पैसे की मिल्कियत आदि जिसमें बहुत मोह रहता है, वो सब क्लैश हो जाना है. எல்லைக்குட்பட்ட தந்தை, எல்லைக்குட்பட்ட சகோதரர்கள், சித்தப்பா, தாத்தா, மாமா, எல்லைக்குட்பட்ட சொத்து, பணம், எது மேலெல்லாம் நிறைய மோகம் இருக்கோ உங்களுக்கு எல்லாமே அழிய போகுது. பாப் சம்ஜாத்தே ஹே ये मिल्कियत सब हद की है. பாபா புரிய வைக்கிறார், இந்த சொத்து எல்லாமே எல்லைக்கு உட்பட்டது தான், ஒரு வரைமுறைக்கு உட்பட்டது தான். அபி தும்கோ பேஹத் மே சொல்கிறேன், ஆனால் இப்போ நீங்கள் எல்லையற்றதுக்கு போகணும். பேஹத் மில்கியத் பிராப்த் கர்னே கே லியே தும் யஹா ஆயே ஹோ. எல்லைக்கு உட்பட்ட சொத்துலேருந்து விடுபட்டு எல்லையற்ற சொத்தை வாங்கிறதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. और तो सब है हद की चीज़ें. மற்ற எல்லாமே எல்லைக்குட்பட்ட பொருட்கள். ஷரீர் பி ஹத் கா ஹே.
பாபா சொல்கிறார், உங்களோட சரீரம் கூட எல்லைக்குட்பட்டது தான். என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே எல்லைக்குட்பட்டதுன்னு சொல்லிட்டார் பாபா. உங்கள் சரீரமும் இது தான், எல்லைக்குட்பட்டது தான். பீமார் படுத்தா ஹே, வினாஷ் ஹோ படுத்தா ஹே, வியாதி வந்துடுது, சரீரம் அழிஞ்சிடுது, அகால மிருத்யு ஹோ ஜாத்தா ஹே, அகால மரணம் ஏற்படுது. ஆஜ்கல் தோ தேக்கோ கியா கியா பனாத்தே ரேத்தே. அதுவும் தற்காலத்தில் பாருங்கள் என்னெல்லாம் பொருட்களை தயாரிக்கிறாங்க. சயின்ஸ்னே பி கமால் கருதியே, அறிவியல் கூட நிறைய அதிசயத்தை செய்து. மாயா கா பாம்ப் கித்தனா ஹே, மாயாவோட கவர்ச்சி கூட எவ்வளோ அதிகமாக இருக்குது. சயின்ஸ் வாலே கூப ஹிம்மத் கர் ரஹி ஹை. சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்களாம், அவங்களோட முழு தைரியத்தையும் காட்டுறாங்களாம். जिनके पास बहुत महल माड़ियाँ आदि है वो तो समझते हैं अभी हमारे लिए यही सत्युग है. யார்கிட்ட பெரிய பெரிய மாட மாளிகைகள் இருக்கோ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்களாம், எங்களுக்கு இதுவே சொர்க்கம், இதுதான் எங்களுக்கு சத்யுகம். ஏனே சமஜ்தே कि सत्युग में एक धर्म होता है. ஆனால் அவங்களுக்கு இந்த விஷயம் புரியலை, சத்யுகத்தில் ஒரு தர்மம் தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு உலகம் எப்படி சத்யுகமாகும், அது அவங்களுக்கு புரியலை. ஓ நை துனியா ஹோத்தியே, அது புது உலகம் மட்டும்தான், ஒரே தர்மம் இருக்கிறது புது உலகம் மட்டும்தான். பாப் கேத்தே ஹே பில்குல் ஹி பேசமஜ். பாபா சொல்கிறார், ரொம்ப முட்டாளாக இருக்காங்க. இந்த உலகத்தை சொர்க்கம்னு நினைக்கிறாங்கன்னா என்ன சொல்லிட்டாரு, ரொம்ப முட்டாளாக இருக்காங்க. தும் கித்தனே சமஜ்தார் பன்தேவ். ஆனால் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கீங்க, புத்திசாலி ஆயிட்டே இருக்கீங்க. ஊப்பர் சடுத்தே ஹோ ஃபிர் சீடி நீச்சே உத்தரத்தே ஹோ. மேலே ஏறி போகிறீங்க, பிறகு ஏணிப்படியில் கீழே இறங்குறீங்க. சத்யுகுமே தும் சமஜ்தார் தே ஃபிர் 84 ஜனம் லேத்தே லேத்தே பேசமஜ் பன்தே ஹோ. சத்யுகத்தில் நீங்கள் புத்திசாலியாக இருந்தீங்க, பிறகு 84 பிறவி எடுத்து எடுத்து அறிவில்லாதவங்களாயிட்டீங்க. फिर बाप आकर समझदार बनाते हैं. இப்போ பாபா திரும்ப வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளை புத்திசாலி ஆக்குறாரு. ஜிஸ்கோ பாரஸ் புத்தி கேத்தே ஹே. இதைத்தான் பாபா ஆக்கிறதான் என்ன சொல்லப்படுதா, தங்க புத்தின்னு சொல்லப்படுது. தும் ஜான்தே ஹோ ஹம் பாரஸ் புத்தி போத் சமஜ்தார் தே. ஆகையால் நாம் தெரிஞ்சிட்டோம், ஒரு காலத்தில் நாம் தங்க புத்தியுடையவர்களாக இருந்தோம், ரொம்ப புத்திசாலியாகவும் இருந்தோம். गीत भी है ना, பாடல் கூட இருக்கு இல்லையா. பாபா आप जो वर्षा देते हैं सारे जमीन आकाश के हम मालिक बन जाते हैं. என்ன பாட்டு இருக்கா, பாபா நீங்கள் அப்படிப்பட்ட சொத்து கொடுக்குறீங்க, முழு பூமி ஆகாயத்துக்கும் நாங்கள் எஜமானன் ஆயிடுறோம். கோயி பி ஹம்சே சீன் नहीं सकता. யாரும் எங்ககிட்ட இருந்து அதை பறிக்கவே முடியாது. कोई का दखल नहीं हो सकता. அது குறையவே குறையாது. பாபா போத் போத் தேத்தே ஹே. பாபா நிறைய நிறைய நிறைச்சி கொடுக்குறார். இசை ஜாஸ்தி கோய் ஜோலி பர் ந சகே. இதை விட அதிகமாக உங்கள் பையை யாராலும் நிறைக்க முடியாது. பாபா நிறைக்கிறது போல உலகத்தில் யாராலும் நம்முடைய புத்தி என்ற பையையும் சரி சொத்துக்களையும் சரி நிறைக்க முடியாது. ஜப் ऐसा बाप मिला है जिसको आधा कल्प याद किया. எப்படிப்பட்ட தந்தை இப்போ கிடச்சிருக்காராம், யார் ஒருத்தரை அரை கல்பமாக நினச்சிட்டு இருந்தோம், அவர் கிடச்சிட்டாரு. 2500 வருஷமாக நினச்சோம், அவர் கிடச்சிட்டார். துக்குமே சிமரன் கர்த்தேகனா, துக்கத்தில் இவரை தானே நினச்சிக்கிட்டே இருந்தீங்க. ஜப் சுக் மில் ஜாத்தா ஹே ஃபிர் சிமரன் கர்னே கி தர்கார் நீ. எப்போ சுகம் கிடைச்சிருது, பிறகு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. துக்குமே சப் சிமரன் கர்த்தே ஹே ஹாய் ராம். துக்கத்தில் தான் எல்லாரும் அவரை நினைக்கிறாங்க, ஹாய் ராம்னு சொல்கிறாங்க. ऐसे अनेक प्रकार के अक्षर बोलते हैं. இப்படி பலவிதமான வார்த்தைகள் உச்சரிக்கிறாங்க. சத்யுகுமே ऐसा कोई भी अक्षर होता नहीं. சத்யுகத்தில் இப்படிப்பட்ட எந்த வார்த்தைகளும் இருக்காது. ஐயோ ராமா, ஹாய் ராம் அப்படிலாம் வார்த்தைகள், இதெல்லாம் என்ன, ஒரு சலிப்பில் சொல்கிறது, வருத்தத்தில் சொல்கிறது, கவலையில் சொல்கிறது. தேவதைகளுடைய நாமத்தை தான் கடவுளுடைய நாமம்னு நினச்சி சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாமத்தை சொல்கிறதே எப்படி சொல்கிறாங்க,
கவலையோட சலிப்போட சொல்கிறாங்க. இது கூட என்ன துக்கம் தானே. அப்போ பாபா சொல்கிறார், இந்த மாதிரி சலிப்பான கவலையான வார்த்தைகள் கூட எங்கே இருக்காது? சத்யுகத்தில் இருக்காது. அப்போ அங்கே வார்த்தைகள் கூட எவ்வளோ நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கும். तुम बच्चे यहाँ आए हो पढ़ने के लिए बाप के सम्मुख. குழந்தைங்க இங்கே நீங்கள் வந்திருக்கிறதே படிக்கிறதுக்காக பாபா எதிரில் வந்திருக்கீங்க. பாப் கே டைரக்ட் வர்ஷன் சுன்தே ஹோ. பாபாவுடைய நேரடியான வார்த்தைகளை கேட்கிறீர்கள். இன்டைரக்ட் கியான் பாப் தேத்தே நஹி. இன்டைரக்டான ஞானத்தை பாபா கொடுக்கறது இல்லை. கியான் டைரக்ட் ஹி மில்தா ஹே. நேரடியான ஞானத்தை தான் பாபா கொடுக்குறாரு. பாபா என்ன கொடுக்குறாரு? நேரடியான ஞானம் தான் கொடுக்குறாரு. பாப்கோ ஆனா படுத்தா ஹே. அப்போ நேரடியாக கொடுக்கணும்னா பாபா கண்டிப்பாக வரணும். कहते हैं मीठे मीठे बच्चों के पास आया हूँ. பாபா சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைங்கள்ட்ட நான் வந்திருக்கிறேன். முஜே புலாத்தே ஹோ ஓ பாப் தாதா. என்னத்தான் கூப்பிடுறீங்க ஓ பாப் தாதான்னு. பாபி ரெஸ்பாண்ட் கர்த்தே ஹே ஓ பச்சோ. பாபாவும் ரெஸ்பாண்ட் பண்ணுறார். என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு? ஓ குழந்தைங்களே. அப் முஜே அச்சி ரீதி யாது கரோ பூலோ நே. இப்போ என்னை நல்லா நினைவு செய்யுங்க, என்ன மறந்துடாதீங்க. என்ன சொல்கிறார் பாபா? ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஓ குழந்தைங்களேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? என்னை நல்லா நினைவு செய்யுங்க, என்ன மறந்துடாதீங்க. மாயாக்கே விகன் தோ அநேகாயங்கே. மாயாவுடைய தடையெல்லாம் உங்களுக்கு நிறைய வரத்தா செய்யும். துமாரி படாய் சுடாயே தும்கோ தேக அபிமான் மே லாயங்கே. இஸ்லே கபர்தார் ரஹோ. உங்களை படிப்பை கைவிட வச்சு தேக அபிமானத்தில் கொண்டு வந்துடும். ஆகையால் எச்சரிக்கையாக இருங்க. மாயா என்ன பண்ணும்? முதல்ல படிப்பை கையை விட வைக்கும், தேக அபிமானத்தில் கொண்டு வரும். ये सच्चा सच्चा सत्संग है ऊपर चढ़ने का. இதுதான் உண்மையிலும் உண்மையான சத்தியமான தொடர்பு, சேர்க்கை, முன்னேறி செல்வதற்காக. ஓ சப் சத்சங்க அதிகே உத்தராய்க்கு. உலகத்தில் சத்சங்கம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் உங்களை கீழே தான் இறக்கிவிடும். சத்துக்கா சங் ஏகி பார் ஹோத்தா ஹே. சத்தியமான தொடர்பு என்பது ஒரே ஒரு முறைதான் நிகழ்கிறது. ஜூட் சங்கு ஜென்ம ஜென்மாந்தர் அநேக பார் ஹோத்தி ஹே. பொய்யான சேர்க்கை அப்படிங்கிறது ஜென்ம ஜென்மம் அநேக முறை அந்த சேர்க்கையில் தான் வாழ்ந்திருக்கிறோம். பொய்யான தொடர்பு ஜென்ம ஜென்மத்திலையும் அது அநேக முறை இருந்திருக்கு. ஆனால் சத்திய சேர்க்கை தொடர்பு ஒரே ஒரு முறை தான். பாப் பச்சோं को कहते हैं ये तुम्हारा अंतिम जन्म है. பாபா குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு, இது உங்களுடைய கடைசி பிறவி. अब वहाँ चलना है जहाँ कोई अप्राप्त वस्तु नहीं होती. இப்போ அந்த இடத்துக்கு போகணும். எந்த இடத்துக்கு? அங்கு இல்லை என்று எதுவும் இல்லை. இல்லைன்னு எதையுமே சொல்ல முடியாது. அதான் இல்லை என்று எதுவுமே அங்கே இல்லை. அப்படிப்பட்ட உலகத்துக்கு போகிறோம். जिसके लिए ही तुम पुरुषार्थ करते हो. அதற்காக தான் நீங்கள் புருஷார்த்தம் பண்ணிகிட்ருக்கீங்க. ये जो बाबा कहते हैं ये तो तुम अभी सुनते हो, वहाँ ये कुछ भी पता नहीं पड़ेगा. இங்கே பாபா சொல்கிறார், அதெல்லாம் இப்போ நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எல்லாம் இங்கே கேட்டுடுறோம், அங்கே போனதுக்கப்புறம் எதுவும் தெரியாது. அபி தும் கஹான் ஜாத்தே ஹோ. அப்போ எங்கே போகிறீங்க? அங்கே போனோடனே எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ அப்படிப்பட்ட எங்கே போகிறீங்க? அப்பனே சுகதாமமே, தன்னுடைய சுகதாமத்திற்கு. சுகதாம் துமாராஹிதா. சுகதாமம் உங்களுடையதாக தான் இருந்துச்சு. தும் சுகதாம் மேத்தே. நீங்கள் தான் சுகதாமத்தில் இருந்தீங்க, சுகமான உலகத்தில் இருந்தீங்க. அப்போ துக்கதாமே ஹோ. இப்போ எங்கே வந்துட்டீங்க? துக்கமான உலகத்துக்கு வந்துட்டீங்க. बाबा ने बहुत बहुत सहज रास्ता बताया है, वही याद करो. பாபா ரொம்ப ரொம்ப சகஜமான வழி காட்டுறார், அதை மட்டும் நினைவு செய்யுங்க போதும். சகஜமான பாதையை காட்டுறார், அதை மட்டும் நினைவு செய்யுங்க. हमारा घर है शांति धाम, वहाँ से हम स्वर्ग में आएंगे. நம்முடைய வீடு சாந்தி தாமம், அங்கேருந்து தான் நாம் சொர்க்கத்துக்கு வருவோம்.
और कोई स्वर्ग में आता ही नहीं है. வேற யாரும் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. நாம சாந்தி தாமம் போயிட்டு அங்கேருந்து தான் சொர்க்கத்துக்கு வருவோம். வேற யாரும் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. சிவாய துமாரே, உங்களை தவிர. இப்போ நம்ம எல்லாம் பாபா முன்னாடி இருக்கிறோம். முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து தான் பாபா சொல்கிறார். இப்போ பாபா முன்னாடி வந்துட்டோன்னாலே சொர்க்கத்துக்கு கேரண்டி வந்துடும். அதனால தான் பாபா என்ன பண்ணுறாரு, அத்தாரிட்டியாக சொல்கிறார், உங்களை தவிர வேற யாரும் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. தோ துமி சிமரன் கரீங்க, அப்போ நீங்கள் தானே சொர்க்கத்தை நினைப்பீங்க. ஹம் பहले सुख में जाते हैं फिर दुख में. முதல்ல சுகத்துக்குள்ளே போகிறோம், பிறகு தான் துக்கத்தில் வருவோம். கலியுகமே சுக்குதாம் ஹோத்தா ही नहीं. கலியுகத்தில் சுகதாமம் என்பதே கிடையாது. சுக்கு மில்தா ही नहीं. சுகம் என்பது இங்கே கிடையவே கிடையாது. इसलिए சன்னியாசி भी कहते சுகு காக விஷ்டா சமான் ஹே. ஆகையால் தான் சன்னியாசிகள் கூட என்ன சொல்கிறாங்க, சுகம் என்பது காக்கையோட எச்சிலுக்கு சமம்னு சொல்கிறாங்க. சுகம் என்பது காக்கையோட எச்சிலுக்கு சமம். अभी बच्चे समझते हैं बाबा आया है हमको घर ले चलने. இப்போ குழந்தைங்க புரிஞ்சிட்டோம், பாபா நம்மளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். हम पतितों को पावन बनाकर ले जाएंगे. ஆனால் எப்படி தான் கூட்டிகிட்டு போவார், பதீத்தமான நம்மளை பாவனமாக்கிட்டு தான் கூட்டிகிட்டு போவார். பாவன் பனேங்கே யாதுக்கு யாத்திரா சே. ஆனால் எப்போ பாவனமாக முடியும், நினைவு யாத்திரை செஞ்சாதான் பாவனமாக முடியும். பாபா தூய்மையாக்கிடுவார்னு உட்காரக்கூடாது. நாம தான் என்ன பண்ணணும், நினைவு யாத்திரை செஞ்சாதான் பாபா நம்மளை தூய்மையாக்குவார். இல்லைன்னா தண்டனை கொடுத்து தூய்மையாக்குவார். यात्रा पर बहुत नीचे ऊपर होते हैं, कोई तो बीमार पड़ते हैं फिर लौट आते हैं. யாத்திரை போகிறவங்களுக்கு கூட பாருங்க, சில விஷயங்கள் எப்படி இருக்கும், மேலே கீழே அவங்கள சஞ்சலப்படுத்திகிட்டே தான் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில பேருக்கு திடீர்னு யாத்திரை போயிட்டுருக்கிறப்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ பாதியில் என்ன பண்ணுவாங்களாம், யாத்திரையிலேருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாங்க. ஏபி ஏசே, இங்கே கூட அப்படிதான்றார் பாபா. ஏஹே ரூஹானி யாத்திரா, இது ஆன்மீக யாத்திரை. அந்த மதி சோகதி ஹோ ஜாயகி. இங்கே கடைசி நேர நினைவு எப்படியோ அப்படி தான் உங்களோட நிலை. ஹம் அப்னே சாந்தி தாமே ஜா ரஹே ஹே. நாம் நம்முடைய சாந்தி தாமத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். ஹே போத் சஹஜ், இது ரொம்ப ஈஸியானது தான். பரந்து மாயா போத் புலாத்தியே. ஆனால் மாயா என்ன பண்ண வைக்குதா, ரொம்ப ரொம்ப மறக்க வச்சிடுது. துமாரி யுத்த மாயா கே சாத்தே, உங்களோட யுத்தம் மாயாவோடு. பாப் போத் சஹஜ் கர் சம்ஜாத்தே ஹே ஹம் அபி சாந்தி தாம் ஜாத்தே ஹே. பாபா நமக்கு ரொம்ப சகஜமாக புரிய வைக்கிறாராம். என்ன விஷயம் புரிய வைக்கிறாரு, சாந்தி தாமம் போறீங்க. அதை பாபா என்ன பண்ணுறாரா, சகஜமாக புரிய வைக்கிறார். बाप को ही याद करते हैं, देवी गुण धारण करते हैं, पवित्र बनते हैं. நாம் இங்கே பாபாவை தான் நினைக்கிறோம், தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறோம், பவித்திரமாகிறோம். 3-4 बातें मुख्य है जो बुद्धि में रखनी है. இந்த மாதிரி ஒரு 3-4 விஷயங்கள் முக்கியமானது. இதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நினைவில் வச்சுக்கணும். வினாஷ் தோ ஹோனா ஹி ஹை, வினாஷம் நடந்தே தீரும். வினாஷம் என்ன பண்ணோம், நடந்தே தீரும். 5000 வருஷ பहले भी हम गए थे. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட நாம் போனோம். फिर पहले पहले हम ही आएंगे. பிறகு முதல்ல நாம் தான் வருவோம். முதல்ல போகிறோம், முதல்ல வரோம். गायन भी है ना, राम गयो रावण गयो, जाना तो सबको है शांतिधाम. உலகத்தில் கூட என்ன சொல்லியிருக்காங்களா, ராம போனா என்ன, ராவணன் போனா என்ன, எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். பாபா சொல்கிறார், ஆமாம், எல்லாரும் சாந்தி தாமம் போகத்தான் வேணும். தும் ஜோ படுத்தே ஹோ உஸ் படாயி அனுசார் பது பார்த்தே. நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்க, அந்த படிப்போட ஆதாரத்தில் தான் பதவி வாங்குறீங்க. துமாரி ஏம் ஆப்ஜெக்ட் சாம்னே கடியே, உங்களோட லட்சியம் உங்கள் முன்னாடியே இருக்குது. கோய் கஹே ஹம் சாட்சாத்கார் கரே, லட்சியம் எதிரில் தான் இருக்குன்னு பாபா சொல்லிட்டார். ஆனாலும் சில பேர் என்ன சொல்கிறாங்களா, எங்களுக்கும் காட்சியெல்லாம் கிடைக்கட்டும் சொல்கிறீங்களா நீங்களாம். ஏ சித்திர சாட்சாத்கார் நெய் தோ ஃபிர் கியா. பாபா சொல்ல, அந்த லக்ஷ்மி நாராயண சித்திரம் இருக்குது, இது சாட்சாத்காரம் கிடையாதா, அப்புறம் இது என்னன்றார். இதை பார்க்குறீங்கல்ல, இதுதான் சாட்சாத்காரம், இப்படி தான் இருக்கும்.
வேற என்ன வேணும்? இஸ்கே சிவாய் கிஸ்கா சாட்சாத்கார் கர்னா है? சரி, இவங்கள விட்டுட்டு வேற யாரை நீங்கள் சாட்சாத்காரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாபா நம்மளை கேட்குறார். என்ன நினைக்கிறோம்? இவங்கள தான் காட்டிட்டேன்ட்டாரு. வேற என்ன யாரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லுவோம் குழந்தைங்களா? பேகதிக்கே பாப்கா, எல்லையற்ற தந்தையோட சாட்சாத்காரம் வேணும். வேணுமா? சொல்கிறோமா? और तो कोई साक्षात्कार काम के नहीं. வேற யாருடைய சாட்சாத்காரமோ உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாதுன்ட்டார், யூஸ்லெஸ்ன்ட்டார். பாபாவுடைய காட்சியே நீங்கள் பார்த்தாலும் யூஸ்லெஸ், பயன் கிடையாதுன்ட்டார். பாபாக்கா சாட்சாத்கார் சாத்தே हैं. குழந்தைங்க பாபாவுடைய சாட்சாத்காரம் பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. பாபா சே மீச்சி और कोई चीज नहीं. பாபாவோட இனிமையானது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அவரையாவது காட்சி காட்டுங்க எங்களுக்குன்னு சொல்கிறோமா? பாப் கேத்தே ஹே. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? மீட்டே பச்சோ பெஹலே அப்பனா சாட்சாத்கார் கியா ஹே. இனிமையான குழந்தைங்களே, முதல்ல தன்னுடைய சாட்சாத்காரம் பார்த்துருக்கீங்களா? தான் எப்படி இருக்கீங்கன்னு தெரியுமா? ஆத்மா கேத்தி ஹே கி பாபா கா சாட்சாத்கார் கரை. ஆனால் ஆத்மா என்ன சொல்லுது? பாபாவுடைய சாட்சாத்காரத்தை பார்க்கணும். तो अपना साक्षात्कार किया है. அப்போ அதுக்கு பாபா என்ன சொல்கிறாரு? உங்களோட சாட்சாத்காரம் பார்த்துருக்கீங்களா என்ன? ये तो तुम बच्चे जान गई हो. இதெல்லாம் இப்போ நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இதெல்லாம் இப்போ நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அப் சமஜ் மிலி ஹே. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் கிடச்சிருக்குது. ஹம் ஆத்மா ஹே, ஹமாரா கர் ஹே சாந்தி தாம். என்ன புரிதல் கிடச்சிருக்கு? நான் ஆத்மா, என்னோட வீடு சாந்தி தாமம். நினச்சிங்களா? நான் ஆத்மா, என்னோட வீடு சாந்தி தாமம். வஹாசே ஹம் ஆத்மா ஆத்தி ஹே பாட் பஜானே. அங்கேருந்து ஆத்மாக்கள் பாட்டு நடிக்கிறதுக்காக வரும். ड्रामा के प्लान अनुसार पहले पहले सत्युग आदि में हम आते हैं. ட்ராமாவோட பிளான் அனுசாரம் முதல்ல சத்யுகத்தினுடைய ஆதி காலத்தில் நாம் வர்றோம். ஆதி और अंत का यह पुरुषोत्तम संगम युग. ஆதி மற்றும் அந்திமத்தினுடைய இதுதான் புருஷோத்தம சங்கம யுகம். इसमें सिर्फ ब्राह्मण ही होते हैं और कोई नहीं. இதில் பிராமணர்கள் மட்டும்தான் இருப்போம், வேற யாரும் கிடையாது. கலியுகமே தோ அநேகானிக் தரம் குல் ஆதி ஹே. ஆனால் கலியுகத்தில் பாருங்க, அநேக தர்மங்கள், அநேக குலங்கள்லாம் இருக்குது. ஆனால் சங்கமயுகத்தில் நாம் மட்டும்தான். சத்யுகமே ஏக் ஹி டினாஸ்டி ஹோகி. சத்யுகத்தில் ஒரே ஒரு ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். எத்தோ சஹஜ் ஏனா, இது சகஜம்தானே. इस समय तुम संगम युगी ईश्वरीय परिवार के हो. இந்த நேரம் நீங்கள் சங்கம யுக ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். तुम न सत्युगी हो न कलियुगी. நீங்கள் சத்யுகவாசியும் கிடையாது, கலியுகவாசியும் கிடையாது. ये भी जानते हो कलप कलप बाप आकर ऐसी पढ़ाई पढ़ाते हैं. இது கூட நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, கல்ப கல்பா பாபா வந்துதான் இப்படிப்பட்ட படிப்பை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். யஹா தும் பேட்டே ஹோ தோ யஹி ஸ்மிருதி மே ஆனா चाहिए. எப்போ இங்கே வந்து பாபா முன்னாடி அமர்கிறோம், அப்போ இந்த நினைவெல்லாம் உங்கள் புத்தியில் ஓடணும். இந்த மாதிரி விஷயங்களை தான் அப்போ நினைக்கணும். கல்ப கல்பா பாபா வந்து எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறார். இந்த மாதிரி சிந்தனைகள் தான் உங்களுக்கு வரணும். சாந்திதாம், சுக்குதாம் और यह दुखदाम. அடுத்து என்ன நினைவுகள்? சாந்தி தாமம், சுகதாமம், பிறகு இந்த உலகம் துக்கதாமம். இஸ் துக்கதாம் காஹே வைராகிய அத்வா சந்நியாஸ் புத்தி சே. இந்த துக்கதாமத்தின் மீது வைராகியம், அதாவது சந்நியாசம் ஏற்படணும். அதாவது புத்தி மூலமாக, புத்தியால் இதை என்ன பண்ணணும்? சந்நியாசம் பண்ணணும். ஓ கோய் புத்தி சே சந்நியாஸ் நே கர்த்தே. ஆனால் உலகத்தில் இருக்கவங்க புத்தி மூலமாலாம் சந்நியாசம் பண்ணுறது கிடையாது. ஒத்தோ கர்பார் சோடு சந்நியாஸ் கர்த்தி. அவங்க வீடு வாசலை விட்டுட்டு போய் சந்நியாசம் வாங்கிக்கிறாங்க. தும்கோ தோ பாப் கபி நஹீ கேத்தே கர்பார் சோடோ. ஆனால் உங்களுக்கு பாபா ஒருபோதும் இந்த மாதிரி சொல்கிறதில்ல, நீங்கள் வீடு வாசலெல்லாம் விட்டுடுங்கன்னு. इतना ज़रूर है भारत की सेवा करनी है, वो अपनी सेवा करनी है.
ஆனால் இந்த விஷயம் அவசியம். நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு போங்கன்னு பாபா சொல்லலை. நீங்கள் பாரதத்துக்கும் சேவா பண்ணணும், உங்களுக்கும் நீங்கள் சேவா பண்ணணும். சேவா தோ घर में भी कर सकते हो. நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே சேவா பண்ணலாம். வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு வந்து தான் சேவா பண்ணணும்னு கிடையாது. பढ़ने के लिए आना ज़रूर है. ஆனால் படிக்கிறதுக்கு அவசியம் இங்கே வரணும். வீட்டில் இருந்தே பாபா செய்ய சொல்லிட்டார்ல, வீட்டிலே உட்காந்துக்கலாமா? வீட்டை விட்டுட்டு வராதிங்கன்னு சொல்லியிருக்கார். அதுக்காக வீட்டிலே இருங்கன்னு பாபா சொல்லலை. படிக்கிறதுக்கு என்ன தான் பண்ணணும்? சென்டருக்கு தான் நம்ம வரணும். फिर होशियार होकर औरों को भी आप समान बनाना. அதுக்கப்புறம் படிச்சுட்டு புத்திசாலி ஆயிட்டு பிறரை போய் தனக்கு சமமாக என்ன பண்ணணும்? உருவாக்கணும். டைம் தோ போத் தோடா ஹே. நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. காயன் பி ஹேனா போத் கயி தோடி ரஹி. பாடல் கூட என்ன பாடப்பட்டிருக்கு? அநேக காலம் போயிடுச்சு, கொஞ்ச நேரம்தான் இருக்குது. துனியா கே மனுஷ்யத்தோ பில்குல் ஹி கோர் அந்தேரே மே. உலகத்தில் மனிதர்கள் முற்றிலும் கார் இருள் நேரத்தில் இருக்காங்க. சமஜ்தே ஹே அபி 40,000 வருஷ் படே. என்ன நினைக்கிறாங்களாம்? இன்னும் 40,000 வருஷம் இருக்குது உலகம் அழிகிறதுக்கு. அவங்க அப்படி நினைக்கிறாங்க. நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? பிகேஸ்லாம் என்ன நினைக்கிறோம்? எத்தனை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறோம்? நிறைய வருஷம் இருக்குது. அப்படி யாராவது நினைக்கிறோம்மா? ஏமாந்துருவோம். நிறைய வருஷம்லாம் கிடையாது. तुमको बाप समझाते हैं बच्चे बाकी थोड़ा समय है. நமக்கு பாபா புரிய வைக்கிறார், குழந்தைங்களே இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. तुमको बेहद में टिकना है. நீங்கள் எல்லையற்றதில் நிலச்சிடணும். உங்களோட திங்கிங், உங்களோடது எல்லாமே இப்போ எப்படி இருக்கணும்? அன்லிமிட்டடில் போயிடணும். सारी दुनिया में जो कुछ चल रहा है सब नूंद है. முழு உலகத்தில் என்னெல்லாம் நடக்குதோ எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஜூ மிசல் ட்ராமா சல் ரஹா ஹே. பேன் போல் இந்த நாடகம் ஊர்ந்து போயிட்டே இருக்குது. வேர்ல்டுக்கு ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ரிப்பீட் ஹோனி ஹே. உலகத்தோட ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ரிப்பீட் ஆகணும். வஹி ஆக்கர் படேங்கே ஜோ சத்யுகுமே ஜானே வாலே ஹோங்கே. யார் சத்யுகத்துக்கு போகணுமோ அவங்க தான் இங்கே படிக்க வருவாங்க. இதுதான் சக்கரம். அநேக பார் தும்னே படா ஹே. அநேக முறை நீங்கள் படிச்சிருக்கீங்க. तुम अपना स्वर्ग स्थापन करते हो श्रीमत पर. நீங்கள் தன்னுடைய சொர்க்கத்தை ஸ்ரீமத் படி உருவாக்கிட்டு இருக்கீங்க. ये भी जानते हो ऊंचते ऊंच भगवान आते भी भारत में है. இது கூட உங்களுக்கு தெரியும், உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் பாரத தேசத்தில் தான் வரார். கலப் पहले भी आए थे. கல்பத்துக்கு முன்னாடி இங்கே தான் வந்தார். तुम कहेंगे கலப் கலப் ऐसा बाप आते हैं. நாம் என்ன சொல்கிறோமா? கல்ப கல்பா இந்த தந்தை வருகிறார். कहते हैं मैं कल्प कल्प ऐसी स्थापना करूँगा. பாபாவும் சொல்கிறாராம், நான் கல்ப கல்பா இப்படி தான் ஸ்தாபனை காரியத்தை செய்வேன். வினாஷ் பி தும் தேக்தே ஹோ. வினாஷத்தை கூட நீங்கள் பார்க்குறீங்க. துமாரி புத்தி மே சப் பேட்தா ஜாத்த. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் உங்கள் புத்தியில் இப்போ ஏறிக்கிட்டே இருக்குது. ஸ்தாபனா வினாஷ் और पालना का कर्तव्य कैसे होता है तुम जानते हो. ஸ்தாபனை, வினாசம், அப்புறம் பாலனை, இந்த கர்த்தவியம் எப்படி நடக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஃபிர் அவரோக்கோ சம்ஜானா. பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்? இதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆகே நஹி ஜான்தே தே. முன்னாடி இது எதுவுமே தெரியாமல் இருந்தீங்க. பாப் கோ ஜான்னே சே பாப் துவாரா தும் சப் குச் ஜான் ஜாத்தே ஹோ. பாபாவை அறிந்து கொள்வதன் மூலமாக, பாபா மூலமாக எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. वर्ल्ड की हिस्ट्री ஜியாகிரஃபி யதார்த்த ரீதி से तुम जानते हो. உலகத்தோட ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியை யதார்த்தமாக நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. मनुष्य कैसे तमो प्रधान से सतो प्रधान बनते हैं ये बाप तुमको समझा रहे. மனிதர்கள் எப்படி தமோ பிரதானத்துலேருந்து சத்தோ பிரதானம் ஆகிறாங்க, இதை பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார். तुमको फिर औरों को समझाना. நீங்கள் என்ன பண்ணணும்? பிறருக்கு போய் இதை புரிய வைங்க. तुम बच्चे अभी पारस बुद्धि बन रही हो. குழந்தைங்க நீங்கள் இப்போ தங்க புத்தி உடையவர்கள் ஆயிட்டே இருக்கீங்க. சத்யுகமே ஹோத்தே ஹி ஹே பாரஸ் புத்தி. சத்யுகத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி தான் இருப்பாங்க? பாரஸ் புத்தி. ஏஹே புருஷோத்தம் சங்கம் யுக். இந்த யுகம் புருஷோத்தம சங்கம யுகம். इनको गीता एपिसोड कहा जाता है जब तुम पत्थर बुद्धि से पारस बुद्धि बनते हो. இதைத்தான் கீதையினுடைய அத்தியாயம் நடக்கக்கூடிய நேரம்னு சொல்கிறோம்.
இந்த நேரத்தில் தான் கல்லு புத்தி எல்லாம் தங்க புத்தி ஆகுது. கீதா சுனானே வாலா தோ பகவான் கூதே, மனுஷனே சுனாத்தே. கீதையை உரைக்கிறவர் யாரு? ஸ்வயம் பகவான். மனிதர்களால் சொல்லப்படலை இது. தும் ஆத்மாயை சுன்தி ஹோ ஃபிர் அவரோக்கோ சுனாத்தி ஹோ. ஆனால் நீங்கள் ஆத்மாக்கள் இதை கேட்குறீங்க, கேட்டுட்டு பிறருக்கு போய் சொல்கிறீங்க. ஆனால் கீதையை சொல்கிறது சிவபாபா. इसको कहा जाता है रूहानी नॉलेज, जो रूहानी बाहियों को सुनाते हो. இதைத்தான் ஆன்மீக ஞானம்னு சொல்லப்படுது. இதைத்தான் உங்களோட ஆன்மீக சகோதரர்களுக்கு போய் நீங்கள் சொல்கிறீங்க. விருத்திக்கோ பார்த்தே रहते हो. அப்போ எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது. तुम जानते हो बाबा आकर के सूर्यवंशी चंद्रवंशी डिनास्टी स्थापन करते हैं. உங்களுக்கு தெரியும் பாபா வந்து தான் சூரிய வம்ச சந்திரவம்ச ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். किसके द्वारा? यार मूलमा? ब्रह्मा मुख वंशावली ब्राह्मण कुल भूषणों द्वारा. ब्रह्मा मुख वंशावली ब्राह्मण कुल பூஷணர்கள் மூலமாக. பாப் ஸ்ரீமத் தேத்தே, பாபா ஸ்ரீமத்து கொடுக்கிறார். ये समझने की बात है. இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். दिल पर नोट करना है, ये तो बहुत सहज है. உங்கள் உள்ளத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப ஈஸி தான்றார் பாபா. ஏஹே துக்கதாம் அபி ஹம்கோ கர் ஜானா ஹை. இது துக்கமான உலகம், ஆனால் நான் இப்போ வீட்டுக்கு போகணும். கலியுக்கே பாத்தே சத்யுக், கலியுகத்துக்கு அப்புறம் சத்யுகம். பாப் தோ போத் சோட்டி और सहज है. விஷயம் ரொம்ப சின்ன விஷயம், ஆனால் சகஜமான விஷயம் இதெல்லாம். பல் தும் ந படே ஹோ தோ பி கோய் ஹர்ஜா नहीं है. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் படிக்கலைனாலும் ஒன்றும் பெருசு கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. जो पढ़ना जानते हैं उनसे फिर सुनना चाहिए. யாருக்கு படிக்க தெரியுமோ அவங்கள்ட்ட உட்காந்து நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னா பரவாயில்லன்றார் பாபா. யார் படித்தவங்க இருக்காங்களே அவங்கள சொல்ல சொல்லி நீங்கள் உட்காந்து கேளுங்க. शिव बाबा है सब आत्माओं का बाप. शिव बाबा தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. अभी उनसे वर्षा लेना है. இப்போ அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி வாங்கணும். बाप पर निक्षय करेंगे तो स्वर्ग का वर्षा मिलेगा. பாபா மேலே நம்பிக்கை வந்தாதான் சொர்க்க ஆஸ்தி கிடைக்கும். அந்தர் மேபி அச்பா ஜாப் சல்தா ரஹே. உள்ளுக்குள்ள அந்த எண்ணிலடங்காத ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கணும், ஜபிச்சிட்டே இருக்கணும். शिव बाबा से बेहद सुख स्वर्ग का वर्षा मिल रहा है. शिव बाबाட்ட இருந்து எல்லையற்ற சுகம் சொர்க்க ஆஸ்தி கிடைச்சிட்டே இருக்கு. इसलिए शिव बाबा को ज़रूर याद करना. ஆகையால் शिव பாபாவை கண்டிப்பாக அதிகமாக நினைக்கணும். सबको हक है बेहद के बाप से वर्षा लेने का. எல்லாருக்கும் உரிமை இருக்குது. என்ன உரிமை? எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தி வாங்குற உரிமை. जैसे हद का बर्थ रेट मिलता है वैसे ये फिर बेहद का. எப்படி எல்லைக்குட்பட்ட பிறப்புரிமை கிடைக்குதில்ல, ஒரு குழந்தை பிறந்துட்டாலே என்ன அந்த வீட்டில் பிறப்புரிமை கிடைச்சிருது. அதுபோல் இங்கே கிடைக்கிறது எல்லையற்ற பிறப்புரிமை. शिव बाबा से तुमको सारे विश्व का राज्य मिलता है. शिव பாபாட்டேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? இந்த முழு உலக ராஜ்யமே கிடைக்குது. छोटे छोटे बच्चों को भी ये समझाना चाहिए. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த ஞானத்தை போய் நீங்கள் புரிய வைக்கணும். हर एक आत्मा का हक है बाप से बर्थ लाइट लेने का. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உரிமை இருக்குது பாபாட்டேருந்து பிறப்புரிமையை அடைவதற்காக. கலப் கலப் லேத்தே பி ஜரூர் ஹே. கல்ப கல்பா பிறப்புரிமையை அவங்க வாங்கியிருக்காங்க. தும் வருஷா லேத்தே ஹோ ஜீவன் முக்தி கா. நீங்கள் ஜீவன் முக்தி என்ற ஆஸ்தியை வாங்குறீங்க பாபாட்டேருந்து. जिनको मुक्ति का वर्षा मिलता है वो भी जीवन मुक्ति में आते ज़रूर है. யார் முக்தியோட ஆஸ்தி வாங்குறாங்க அவங்களும் ஜீவன் முக்திக்கு வருவாங்க. पहला जन्म तो सुख का ही होता है. அதாவது அவங்களுக்கும் முதல் பிறவி சுகத்துக்கு தான். சத்யுகத்தில் வரல, ஆனால் அந்த ஆத்மா துவாபரயுகத்தில் வர்றாங்கனாலும் முதல் பிறவி எப்படி தான் இருக்கும்? சுகமாக இருக்கும். அதைத்தான் பாபா ஜீவன் முக்தின்னு சொல்கிறார். பரந்து துமாரா ஏஹே 84வாं ஜனம். ஆனால் உங்களுடையது 84வது பிறவி. ये नॉलेज सारी तुम्हारी बुद्धि में रहनी चाहिए. இந்த முழு ஞானமும் உங்களோட புத்தியில் இருக்கணும். बेहद का बाप हमको पढ़ाते हैं ये बोलो मत. எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறார், இதை மறந்துடாதீங்க. தேகதாரி கபி கியான் தேன சகே. தேகதாரிகள் ஒருபோதும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. உஸ்மே ரூஹானி கியான் ஹோத்தா நெய்.
ஏன்னா அவங்களுக்குள்ள ஆன்மீக ஞானம் கிடையாது. तुमको समझाया जाता है பாய் பாய் समझो. நமக்கு கூட பாபா என்ன சொல்கிறாரு, யாரை பார்த்தாலும் சகோதர ஆத்மான்னு நினைங்க. जो भी मनुष्य मात्र है और किसको भी ये शिक्षा नहीं मिलती. ஆனால் உலகத்தில் இருக்க மனிதர்களுக்கு இந்த கல்வி கிடைக்கிறதில்ல. யாரை பார்த்தாலும் சகோதர ஆத்மான்னு பாருங்க, இந்த கல்வி யாருக்கும் கிடையாது. बल गीता भी सुनाते हैं कि भगवान वाच का महाशत्रु है, इन पर जीत पाने से तुम जगत जीत बनेंगे, परंतु समझते नहीं. கீதை கூட சொல்லி கொடுக்குறாங்க. கீதையில் விஷயம் என்ன சொல்கிறாங்க, பகவான் சொல்லியிருக்காரு, காம விகாரம் தான் மிகப்பெரிய எதிரி, இதன் மீது வெற்றி அடைஞ்சாதான் நீங்கள் ஜகத்தையே வெற்றி அடைய முடியும். இதெல்லாம் உச்சரிக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனாலும் புரிஞ்சுக்கல. अब भगवान तो है ट्रूथ, देवता भी भगवान से ट्रूथ सीखे हैं. பகவானாலே சத்தியமானவர். அப்போ தேவதைகள் பகவான் கிட்ட இருந்து சத்தியத்தை கற்றுக்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணனே பி எப்பது காசே பாயா. ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதவியை யார்கிட்ட இருந்து எங்கே வாங்கினாரு? லக்ஷ்மி நாராயண் காசே பனே. லக்ஷ்மி நாராயணர் எப்படி உருவானாங்க? கியா கரம் கியா, என்ன கர்மா அவங்க செஞ்சாங்க? கோய் பத்தா சக்கேங்கே? யாராவது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? अब तुम ही जानते हो, ஆனால் உங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். निराकार बाप ने उनको ऐसा कर्म सिखाया பிரம்மா பாப் துவாரா. நிராகார பாபா தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட கர்மா செய்ய கற்றுக் கொடுத்தாரு, அதுவும் பிரம்மா மூலமாக. ये सृष्टि है ना, இதுதான் சிருஷ்டி அல்லவா? अभी तुम हो प्रजापिता ब्रह्मा कुमार कुमारियाँ. இப்போ நீங்கள்லாம் யாரு? प्रजापिता ब्रह्मा कुमार कुमारिகள். तुम्हारे पास नॉलेज है रूहानी बाप की. உங்ககிட்ட ஆன்மீக தந்தையினுடைய ஞானம் இருக்குது. தும் சமஜ்தே ஹோ ஹம் பகவான் கோ ஜான் கயே. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, நாம் பகவானை தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஊஞ்சுத்தே ஊஞ்சுவோ நிராகார், உஸ்கா சாக்கார் ரூப் நெய். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நிராகாரம், அவருக்குன்னு சாக்கார ரூபம் கிடையாது. ऐसा नहीं कि वह नाम रूप से न्यारा है. அப்படியும் சொல்ல முடியாது, அவர் பெயர் உருவத்திலிருந்து தனிப்பட்டவர். हाँ, और सब देहदारियों के नाम पढ़ते हैं जन्म पत्री. ஆனால் இப்படி வேணால் சொல்லலாம், மற்ற தேகதாரிகளுக்கெல்லாம் பேர் இருக்குது, அது அவங்களுடைய ஜென்ம பத்திரி ஜாதகத்தோட ஆதாரத்தில். ஆனால் பாபாவுக்கு பேர் இருக்குது, இந்த ஆதாரத்தில் கிடையாது. शिव बाबा तो है निराकार, उनकी जन्म पत्री नहीं है. ஆனால் शिव बाबा யார்? நிராகாரம். அவருக்கு என்ன கிடையாது? ஜாதகம்லாம் கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ண கி ஹே நம்பர் 1. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் யார்? நம்பர் 1. शिव जयंती भी मनाते, शिव जयंतियों கொண்டாடுறாங்க. शिव बाबा है निराकार कल्याणकारी, वो आते तो ज़रूर वर्षा देंगे. ஆனால் शिव बाबा யார்? நிராகாரமான கல்யாண்காரி, அவர் வர்றாருனாலே ஆஸ்தி கொடுக்கிறார். உன்கா நாம் शिव है, அவரோட பேர் என்ன? शिव. वो बाप टीचर सद्गुरु तीनों ही एक है. அவர் தான் அப்பா, டீச்சர், சத்குரு, மூணும் அவர் ஒருத்தர் தான். மூணும் அவர் ஒருத்தர் தான். கித்னா அச்சி ரீதி படாத்தே ஹே, எவ்வளோ நல்ல முறையில் அவர் படிப்பை சொல்லி கொடுக்குறார். அச்சா நல்லது, மீட்டே மீட்டே சிக்கி லத்தே बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. बाबा धारणेக்கான சாரம் சொல்கிறாங்க. फर्स्ट पॉइंट, इस दुख धाम का बुद्धि से संन्यास कर शांति धाम और सुख धाम ஸ்மிருதி மே ரக்னா ஹே. இந்த துக்கமான உலகத்தை புத்தியால் சந்நியாசம் செய்து சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவில் வையுங்கள். பாரத் கி வா அப்னி சச்சி சேவா கர்னி ஹே. பாரதத்திற்கும் தனக்கும் உண்மையான சேவை செய்யுங்கள். सबको रूहानी நாலேஜ் சுனானி ஹே. அனைவருக்கும் ஆன்மீக ஞானத்தை கூற வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், अपना सत्युगी जन्म सिद्ध अधिकार लेने के लिए एक बाप में पूरा निश्चय रखना है. தன்னுடைய சத்யுக பிறப்புரிமையின் அதிகாரத்தை அடைவதற்கு
ஒரு பாபா மீது முழுமையான நம்பிக்கை வையுங்கள். அந்தர் சே அச்பா ஜாப் கர்த்தே ரெனா ஹே. உள்ளுக்குள்ள அந்த எண்ணற்ற ஜபம் என்பது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். படாயி ரோஜ் ஜரூர் படுனி ஹே. படிப்பை தினசரி அவசியம் படிக்க வேண்டும். டெய்லி படிக்கணும். பாபா வரदान கொடுக்கறாரு. सर्व संबंधों की अनुभूति के साथ प्राप्तियों की खुशी का अनुभव करने वाले तृप्त आत्मा भव. सर्व சம்பந்தங்களின் அனுபவத்தின் கூடவே பிராப்திகளின் குஷியின் அனுபவம் செய்யக்கூடிய திருப்த ஆத்மா பவ. சம்பந்தங்களோட அனுபவம் இருக்கணும். சர்வ சம்பந்தங்களோட அனுபவம், அது கூடவே பிராப்திகளுடைய குஷியின் அனுபவமும் இருக்கணும். जो सच्चे आशिक है वो हर परिस्थिति में हर कर्म में सदा प्राप्ति की खुशी में रहते हैं. யாரு உண்மையான நாயகிகளோ அவங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு செயல்லையும் பிராப்தியினுடைய குஷியில் இருப்பாங்க. कई बच्चे अनुभूति करते हैं कि हाँ वह मेरा बाप है, साजन है, बच्चा है, लेकिन प्राप्ति जितना चाहते उतना नहीं होती. ஆனால் நிறைய குழந்தைங்க இப்படி அனுபவம் பண்ணுறாங்களாம். ஆமாம், அவர் தான் எங்கள் அப்பா, அவர் தான் நாயகன், அவர் தான் என்னோட குழந்தை, அனுபவம் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ பிராப்தியினுடைய அனுபவம் வேணுமோ அது கிடைக்கல. तो अनुभूति के साथ सर्व संबंधों द्वारा प्राप्ति की महसूसता हो. அப்போ அனுபவங்களின் கூடவே சர்வ சம்பந்தங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பிராப்திகளின் உணர்வும் உங்களுக்கு ஏற்படணும். ऐसे प्राप्ति और अनुभूति करने वाले सदा तृप्त रखते हैं. ஸோ பிராப்தியையும் அனுபவம் பண்ணணும், சம்பந்தங்களுடைய அனுபவத்தை செய்யணும். அவங்க தான் சதா திருப்தியாக இருப்பாங்க. உன்னை कोई भी चीज की अप्राप्ति नहीं लगती. அவங்களுக்கு எந்த ஒரு பொருளோட அப்பிராப்திங்கிறது இருக்காது. जहाँ प्राप्ति है वहाँ तृप्ति जरूर है. எங்க பிராப்தி இருக்கோ அங்க அவசியம் திருப்தி இருக்கும். स्लोगन निमित्त बनो तो सेवा की सफलता का शेयर मिल जाएगा. நிமித்தமாக இருங்கள், அப்போது சேவையின் வெற்றிக்கான ஷேர் பங்கு கிடைத்துவிடும். ஸோ இன்றைய அவ்யக்த சமிக்கை. अभी बाप के संस्कार, बाप के गुण, बाप के कर्तव्य के स्पीड और बाप के अव्यक्त निराकारी स्थिति की स्टेज सभी में समानता का मेला मनाओ. இப்போது பாபாவின் சன்ஸ்காரம், பாபாவின் குணம், பாபாவின் கர்த்தவியத்தின் வேகம் மற்றும் பாபாவின் அவ்யக்த நிராகாரி நிலை, இந்த எல்லாத்துலேயும் சமத்தன்மையை தனக்குள்ள கொண்டு வருவதற்கான திருவிழாவை கொண்டாடுங்கள். जब आप बाप की समानता का मेला मनाएंगे तब जय जयकार होगी, विनाश के समीप आएंगे. எப்போ நீங்க பாபாவுடைய சமமாகணுன்ற அந்த விழாவை கொண்டாடுறீங்களோ, பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடிய அந்த விழாவை கொண்டாடுறீங்களோ, அப்பதான் வெற்றி வெற்றி என்று முழங்கும், விநாசமும் அருகில் வரும். बाप की समानता ही विनाश को समीप लाएगी. பாபாவுக்கு சமமாகும் போதுதான் விநாசம் சமீபத்தில், அதாவது நெருக்கத்தில் வரும். அச்சா, ஓம் சாந்தி.